கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கானான் பிரயாணத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே கடந்த வாரத்தினுடைய செய்தி தலைப்பு என்னப்பா? சத்தமாக சொல்லுங்க. ஆசீர்வாதத்தினுடைய எதிரிகள். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் இந்த ஆசீர்வாதத்தினுடைய எதிரிகள் எத்தனையோ வாழ்க்கையில் நம்ம போராட்டத்தை பார்த்துட்டோம். நிறைய இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத அளவுக்கு பலவிதமான போராட்டங்கள், 1-2 போராட்டங்கள் அல்ல. ஆனால் தேவ சமூகத்துக்கு நேராக நான் சொல்ல முடியும், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் நமக்கு எதிரல்ல, உலகத்தில் உள்ள மனிதர்கள் நமக்கு எதிரல்ல. இன்னைக்கு அநேக நேரங்களிலே தேவன் இந்த பூமிக்குரிய கானானை அடைந்து கொள்ள முடியாத அளவுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை தடுக்கிற பலவிதமான வேதனைகளை இந்த பரம கானான், அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பரம கானானை அடைவதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பரம கானானை அடைவதற்கு நாம் எதெல்லாம் அகற்ற வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஏத்தியரை குறித்து நாம் பார்த்தோம். 7 ஜாதி. உபாகமத்தின் புஸ்தகத்தை மறுபடியும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய, எப்படிங்க? உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரதர், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த ஜாதி எல்லாமே என்ன ஜாதி? இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே கானானுக்குள் போக முடியாத அளவுக்கு அவர்களுக்கு எதிர்த்து நின்ற ஜாதி. அவர்கள் போராடி தான் உள்ள கானானுக்குள் போனார்கள். கானானுக்குள் போவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமா பிரயாணப்பட்டாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். எல்லா குடும்ப புருஷர், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், அலையலையாய் திரளாய் மக்கள் அப்படி நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அந்த கானானுக்கு புறப்படுவதற்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசமாகிய அந்த கானானுக்குள் போவதற்கு மோசேயை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தி சென்றார். ஆனால் மோசே கற்பனைகளை வாங்கி கொடுத்து, காடைகளை கொடுத்து, ஆண்டவர் காற்றுகளை அனுப்பி காடைகளால் மக்களை சாப்பாடு கொடுத்தார். டெய்லி இரவு மன்னாவினால் காலையில் எழும்பி பார்க்கும்போது மன்னா நிரம்பி இருக்கும் உங்க கூடாரத்தினுடைய வாசல்ல. டெய்லி சாப்பாடு கொடுத்தார். நல்ல ட்ரெஸ். என்னைக்கு அவர்கள் புறப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க, அந்த ட்ரெஸ்ஸோட அவங்க போட்ட அணிகலன் செப்பலோட அவங்க போய் சேர்வதற்காக நல்ல ட்ரெஸ், நல்ல செப்பல், அவங்களுக்கு தேவையான எல்லா ஆகாரம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்துக்குமே மன்னாதான், எல்லாம் சாப்பிட்டுதுங்க. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால எல்லா மிருக ஜீவன்களும் எல்லாம் சந்தோஷமா அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளாமல் போனார்கள். கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேல முறுமுறுத்துட்டே போனாங்க. கடைசி வரைக்கும் எகிப்தில் இருக்கிற அங்க இருக்கிற சாப்பாடும் அங்க இருக்கிற மச்சங்களையும் உணவுகளை குறித்தே பேசிட்டு போனாங்க. அவங்க வாழ்ந்து வந்த அந்த எகிப்தை குறித்து அவங்க பெருமையா பேசிட்டு போனாங்க. புறப்பட்டது ஒரு இரவிலே, ஆனால் அவங்க மனதை விட்டு எகிப்து போகவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த எகிப்து பெருமையாவே பேசினாங்க. வாழ்ந்த ஊரு 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதவே பெருமையா பேசினாங்க. ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் தந்தார். 2 கற்பனைகளை கொடுத்தார், சட்டதிட்டங்களை கொடுத்தார். அவர்கள் பிரயாணப்பட்டு
ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவது மட்டும்தான் அவங்க வேலை. உழைப்பு இல்லை, விதைக்கவில்லை. 40 வருஷம் எந்த வேலை அவர்கள் செய்யவில்லை. நடந்து கொண்டு பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த ஞாபகத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. ஆண்டவர் சொன்ன கற்பனைகளிலே யாருமே கை கொள்ளாததினாலே, மோசேயும் கூட கோபத்தினாலே அவர் கண்மலையை பார்த்து பேசு என்ற இடத்தில் அடித்து தண்ணீர் வரவழைத்தான், அற்புதத்தை காண்பித்தான். ஆனால் மோசேயினாலும் கூட அந்த கானானை பார்க்கத்தான் முடிந்தது, பிரவேசிக்க முடியவில்லை. அந்த ஒரு கோபத்தின் நிமித்தமாய் தேவன் நினைத்தார் மோசேயை கொண்டு அந்த கானானுக்குள் போக வேண்டும் என்று. ஆனால் அவன் மீறினதினாலே, உடன்படிக்கை மீறினதினாலே, தேவனுடைய கோபத்தை தேவனிடத்தில் கோபப்பட்டு, அவன் கோபப்பட்டு மக்களால் கோபப்பட்டு அடித்ததினாலே, கோலை கொண்டு அடித்ததினாலே ஆண்டவருக்கு கோபம், இவனுடைய கோபம் ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வந்தது. என் வார்த்தை நீ மீறிட்டேன்னு சொல்லி கானானை போக முடியாது என்று அவனை தடுத்தார். யோசுவாவை கொண்டும் காலேப்பை கொண்டும் 2 பேர் தாங்க. ஹலோ பிரதர்ஸ் ஆமென். புறப்பட்டது 20 லட்சம், ஆனால் கானானுக்குள் பிரவேசித்தது 2 பேர் தான். இன்னைக்கு நீங்க புறப்பட்டு ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஒருவேளை 1 வருஷம் ஆயிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்து 2 வருஷம் ஆயிருக்கலாம், தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் ஆயிருக்கலாம். இயேசுவை அறியாம வாழ்ந்த காலத்திலே அவர் விட்டுட்டாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிரயாணப்பட்ட நாட்களை அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நாட்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீ பாடி ஆராதித்து, மிரியம் எப்படியாய் தப்பும் தம்புரும் வைத்து ஆராதித்து கொண்டு செங்கடலை பிளந்து வந்தவுடனே அவள் ஆராதிக்க ஆரம்பித்தாள், தேவனை துதிக்க ஆரம்பித்தாள். ஒரு அல்லேலூயா. நீ கானானுக்கு போறீங்களா? நீங்க துதிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் பண்ணிட்டு போனான். ஆனால் யோசுவா காலேப்பை கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க செய்தார். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் பிரவேசிப்பதற்கு முன்பாக மோசேயின் மூலமாக சொல்றாரு, ஜனம் பெருத்த ஜனங்கள், அவள் ரொம்ப பெருத்த ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கொடூரமான ஜனங்களை, அந்த 7 ஜாதி மக்களை பார்ப்பதற்காக அந்த 7 ஜாதி மக்களும் அங்கே உள்ளே இருந்ததினாலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீ பெருத்த கூட்டத்தை பார்க்க போகிறாய், ஆனால் அந்த எதிர்த்து நிற்கணும். நீ அவர்களுக்கு எதிர்த்து நில்லு. உன்னை கானானை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன், நீ பட்ட பாடுகளுக்கு விதைக்காத ஒரு தேசத்தை தருவேன். ஆமென் ஆமென் ஆமென். நீ வீடு கட்டாத வீட்டை நான் உனக்கு தருவேன். கானானுக்குள் போகும் பொழுது உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். இவ்வளவு 40 வருடம் நீ வனாந்தரத்தை பார்த்தாயே, நீ இப்பொழுது நீ பிரவேசிக்கிற தேசம் ஒரு நல்ல தேசத்துக்குள் போகிறாய். என கண்பான தேவ பிள்ளையே, நான் நினைக்கிறேன் அந்த உள்ளுக்குள்ள போவதற்கு முன்பாக 7 ஜாதிகளை துரத்த ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். பெருத்த ஜாதி, அதுதான் முதல் ஜாதியை பார்த்தோம், ஏத்தியர்கள். ஏத்தியர் என்றால் யாரு? பயம். கிர்காசியரை பார்த்தோம். கிர்காசியர் என்றால் உலக பற்று. இந்த 2மே நீங்க எதிர்க்கிறீங்களா பிரதர்? பயமில்லாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? பயப்படுகிறவன் உள்ளே போக முடியாது. பயப்படுகிறவன் நரகத்துக்கு போயிடுவானா? நீ உலகத்துக்கு பற்றுதலோடு இருந்தீனா உனக்கு அடையாளம் சொல்லி காண்பிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். லோத்தினுடைய மனைவி எல்லாருக்கும் தெரியும். அவள் விட்டு வந்த சோதோம் குமாராவை திரும்பி பார்த்த உடனே அவள் உப்பு தூணாய் மாறினாள். நீங்க பார்ப்பது இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருமுறை விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்த்தபோது, இன்றைக்குமே அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த மலைக்கு நேராய் ஓடி போனதை போல இன்றைக்கு ஆண்டவர் சியோன் மலைக்கு நேராய் உன்னை பிரயாணப்படுத்தி இருக்கிறார். நானும் நீங்களும் சியோனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அந்த பரமராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுவீர்களா, இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு போகட்டும். என் வீட்டில் இருக்கிற பயம், அந்த பிசாசு கொண்டு வருகிற பயம், அது கானானை சொந்தமாக்கி கொள்ள விடாதபடி, சுதந்திரிக்க விடாதபடி, என் கால்கள் இந்த கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடி ஏதோ என்று தடுக்கிறது. உலக பற்று என்னை தடுக்கிறது. இன்றைக்கு சொல்லுங்க, ஏத்தியர் உள்ள இருந்தா அறிக்கை பண்ணி நீங்க விட்டுருந்தீங்க மாத்திரம். ஏத்தியர் கிர்காசியர் உலக பயம், அதாவது பிசாசு உங்களை பயப்படுத்தி வைத்திருக்கானா, அந்த பயத்தின் ஆவி எதனால் வந்தது? அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு விலகாமல் நீ மீண்டும் கானானுக்குள் வர முடியாது. அல்லேலூயா. அப்ப அந்த கானானை சொந்தமாக்க வேண்டும் என்றால் அகற்ற வேண்டிய சில பாவங்கள் நமக்குள் இருக்கிறது.
ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான், வசனம் கற்பலைகள் கையில் இருக்கு. இன்னைக்கு 2 கற்பலைகளாய் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இந்த பைபிள் பழைய ஏற்பாடு ஆமென் முதல் கற்பலைகளாகும், புதிய ஏற்பாடு 2வது கற்பலைகளாகும். அந்த 2 புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஆமென் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தது மோசே, அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு வந்தார். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்து லேவியராகமத்திலும் உபாகமத்திலும் எழுதி வைத்தது என்னாகமத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னபோது அவர்களால் வாழ முடியவில்லை. அவங்க செய்த பாவங்கள் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அடிக்கு அடி ஆமென் திருப்பி பழி வாங்குதலுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நீ போ, நான் யுத்தம் பண்றேன்னு சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நியாயப்பிரமாணம் கட்டளையை கொடுத்தது, கிறிஸ்துவின் பிரமாணம் கட்டளையை நிறைவேற்றினது. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் பிரமாணம் எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலக பற்றோடு நான் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 7 ஜாதியை முடிச்சுன்னு நான் இருக்கேன். 3வது பாருங்க, எமோரியர். 3வது யாருங்க? எமோரியர். கிர்காசியர் 2வது பார்த்தோம், 3வது இப்பொழுது எமோரியர். எமோரியர் அல்லது அமோரியர் என்பது கானான் தேசத்தில் வாழ்ந்த 7 ஜாதிகளில் ஒரு மக்கள் இனத்தார். அல்லேலூயா. இவர்களை ஆமேன் சோத்திரம் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், எமோரியரை ஆமேன் அமோரியரை என்ற பெயரின் மூலப்பொருளை பற்றி அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. சிலர் இதை உயர்ந்தவர்கள் மழைவாழ் மக்கள் என்று பொருளோடு தொடர்பு படுத்துகின்றனர். ஆவிக்குரிய விளக்கம் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எமோரியர் என்றால் பெருமை. எமோரியர் என்றால் என்ன அர்த்தம் ஐயா? தயவு செய்து பெருமை இல்லாதவங்க மாத்திரம் கை வைத்து ஒரு அல்லேலுயா சொல்லாமா? அல்லேலுயா. இந்த மாதிரி இந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் பெருமையே இல்லையா? ஏதோ சொல்ல அல்லேலுயா சொல்லிட்டாங்கன்னு நீ கையை தூக்கிட்ட. இப்போ நல்லா புரிந்து கொண்டவங்க சொல்லுங்க, எனக்கு பெருமை இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலுயா சொல்லுங்களேன். நிஜமா சொல்றேன், பெருமை இருந்தா எமோரியர் உனக்குள் இருக்கிறார்கள் அர்த்தம். ஜாதி பெருமை, பணப்பெருமை, அழகில் பெருமை, படிப்பில் பெருமை, பின்பலம், ஊர்பலம், எதுல நீ பெருமை? படிப்பு, உன்னுடைய திறமை, உன்னுடைய வரங்கள், உன்னுடைய பெருமை இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. நீங்க உங்களையெல்லாம் பார்த்தா அப்படி எதிர்க்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சமையலும் கூட பெருமை வந்துருங்க, நான் ரொம்ப டேஸ்டாக செய்கிறவன் தெரியுங்களா, ரொம்ப பெருமைங்க. அழகில் பெருமை, நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், நான் ரொம்ப சவப்பாக இருக்கிறேன், நீ கருப்பாக இருக்கிற, நிலக்கரி மாதிரி முகத்தை வச்சிருக்கிற, எவ்வளோ அவமானப்படுத்துற. நீ காக்காவாகட்ட இருக்கிற, நான் பாரு புறா மாதிரி இருக்கிறேன், நான் பாரு எப்படி வெள்ளையாக இருக்கிறேன். கலரில் பெருமை, படிப்பில் பெருமை, ஜாதி பெருமை, சாப்பாடு, இன்னும் வேலையில் சம்பாதிக்கிற பணத்தின் பெருமை. பணப்பெருமை நிறைய இருக்கு. ஏன் பணம், ஏன் பொருள், ஏன் நகை, நான் வாங்கி கொடுத்த நகை, என்னுடைய நகை, என்னுடைய வீடு, நான் கட்டுற வீடு, நான் வாங்க என் வீடு, என் வண்டி தொடாத, என் வீட்டை தொடாத, என் அலமாரியை தொடாத. ஒரு மாதிரி சைஸா உட்காந்துருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தா பரலோகம் போவீங்களான்னு தெரியல. இதுலயே தெரியுது எமோரியர் உள்ள இருக்கான்னு பாருங்க. துரத்தணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுப்பாங்க, முடியாதுன்னு இருக்கவங்க இப்படி குனிஞ்சு கல்யாண பொண்ணு மாதிரி உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அறியாமையே எனக்குள்ள பெருமை வருகிறது, என்னை அறியாமையே எனக்குள்ள ஒரு பெருமை வருகிறது, என்னை அறியாமையே எனக்குள்ள ஒரு பெருமை வருகிறது. இது மயிலை போல அது ஆடிக்கொண்டே இருக்கிறது. மயில் தோகை விரித்து ஆடுவதை போல இந்த பெருமை வேலையில் ஆடுகிறது, படிப்பில் ஆடுகிறது. நான் மார்க் வாங்குறேன், நான் தான் நல்ல சுப்பீரியர், இந்த கிளாஸில் நான் தான் லீடர், நான் தான் நல்ல மார்க் வாங்குறேன், நான் தான், என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு பாரு, என் ஹேண்ட் ரைட்டிங் பாரு, உன்ன மாதிரி இருக்குதா? பிள்ளைகளுக்கு வரும் பெருமை. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பாராட்டிட்டா போதும். பார்த்தியா, என்ன மட்டும்தான் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்றாங்க, ஒரு பாராட்டுதல் வந்தால் போதும், பெருமை. ஹல்லேலூயா. சம்பளத்தில் பெருமை. உனக்கு ஏதாவது வருதா? உனக்கு வருது மாசம் 1000 ரூபாய், எனக்கு பாரு என் சம்பளத்தில் நீ திங்கிற, சொல்லாத பெருமை. வாயை திறந்தா பெருமை. அமோரியரை துரத்துன்னு நினைச்சீங்கன்னா துரத்துவேன். என்னங்கிறீங்க? பெருமை, உடம்புல பெருமை. நான் பாத்தியா, நீ பாரு எப்படி இருக்கிற பாரு, ஊதி 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 இருக்கிற பப்ளி மாஸ் மாதிரி. நான் பாரு எப்படி ஸ்கல்ட்டா வெண்டைக்காய் மாதிரி, முருங்கைக்காய் மாதிரி நான் இருக்கேன் பாரு. உடம்புல பெருமை.
உனக்கு எனக்கு ஏதோ வியாதி வருதா? உனக்கு எதோ எப்ப பார்த்தாலும் வியாதி, நோய் நோய் நோய், நோயாளி, பேய் சொல்லுது. சொல்லாத, பெருமை. நீ நிற்பது கிருபை. வயிறு ஊதலையா கிருபை, உடம்பு வரலையா கிருபை. சொல்ல ஏன் இப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? கூட்டிட்டு வரல ஃபீல் பண்றீங்களா? கிருபை. வாய் திறக்காத. நான் எப்படி வண்டி ஓட்டுறேன் பாரியா, ஒத்த கையில் வண்டி ஓட்டுறேன் பாரு. பெருமை உடை. நீ வண்டி ஓட்டுற கிருபை. ஒரு போல்ட்டில் ஓடுது நட்டு, முன்னாடி ஒரு டயர்ல ஒரு போல்ட்டை கண்டிச்சு முடியுது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த செய்தியை முடிக்க முடியாது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்றேன். நான் 7 ஜாதியை இன்னைக்கே முடிச்சிரும்னு இன்னைக்கு தீர்மானத்தில் 5 ஜாதியை நீ பேசலான்னு பார்த்தோம். எம்மோரியரே என்னால் கிராஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. விடு, இன்னைக்கு எம்மோரியரே வச்சிருவோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய இருக்குது. பாயிண்ட் அடுக்கடுக்காக கொடுக்குறாரு. என்ன பார்க்குற பார்வையா பாரு. எதில் பெருமையா இருக்கிற? சோத்ரம். அல்லேலூயா. யாராவது பக்கத்தில் வர முடியாது. பேச்சில் பெருமை, பாடுறதுல நீ ஏன் குயில் மாதிரி, ஏன் உன் குரல் எருமை மாதிரி இருக்குது. நீ பாடாத, நீ பைபிள் வாசிக்காத. நான் இப்படி வாசிக்கிறேன், டான்னு வாசிக்கிறேன். உனக்கு ஏதாவது தெரியுதா? பார்க்கறதெல்லாம் நல்ல மாதிரி உட்கார்ந்துருக்க திருட்டு பயலுங்க. பெருமை இன்னைக்கு சொல்லணும். இப்ப நம்ம சொல்லும் போது பாரு அவர்தான் இதே பெருமை தான். நீ அடுத்தவனை குற்றப்படுத்தாத. ஏவாளின் ஆவி உள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆதாமின் ஆவி உள்ள வரக்கூடாது, இயேசுவின் ஆவி உள்ள வரணும். இதுவே நான் பண்ணல, அவன்தான் இதே பெருமை தான். நீ எப்படி கை நீட்டு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இயேசு மாதிரி யாராவது சேர் போட்டு உட்கார்ந்திருக்கீங்களா? அவர் மட்டும்தான் பரிசுத்தர். சத்தமா சொல்லு. சாமுவேல் பரிசுத்தர், பரிசுத்த பத்தின்னு எழுதல, சேனைகளின் கர்த்தர். சொல்லு, இவர் மட்டும்தான் பரிசுத்தர். எனக்குள்ள அந்த பெருமை வரும், எனக்குள்ளேயும் வருது. நானும் பெருமைப்படுவேன். என் ஜாதியில பெருமைப்படுவேன், என் அழகுல பெருமைப்படுவேன், என் திறமையில பெருமைப்படுவேன். ஆனா இதை துரத்தினா மட்டும்தான் பரம கானானை சொந்தமாக்கி கொள்ள முடியும், பரம ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும். கிறிஸ்துவின் ராஜ்யம் எனக்கு வரும். உட்கார்ந்துருக்க பத்தியா, ஸ்டைலா உட்கார்ந்துருக்க, தட்ட மாட்டியே. பெருமை பிடிச்சவன், ஜாதி பெருமை. இன்னும் நிறைய பேருக்கு இன்னொரு பெருமை இருக்குது. என் முடி பாத்தியா, என் முடி போகவே மாட்டேங்குது. போயிரும், பெருமைப்படாத. என் முடி பாத்தியா, நிறைக்கவே இல்லை, வந்துடும், நரைச்சும். சொல்லாத, எதுக்குமே ப்ரௌடா பேசாத. தாழ்மை. இன்னும் தேவை கிரு. சொல்ல மாட்டியே, உட்கார்ந்துருக்க பாத்தியா. இன்னும் தேவை. சொல்லு. முடியல பெருமை வந்துடக்கூடாது ஆண்டவரே. கர்ல் ஹேர் ஸ்ப்ரிங்கா வரும், வெட்டி விட்டுருவார் ஆண்டவர். சின்ன வயசுல ரொம்ப ஆடுறவங்க முடியெல்லாம் பாரு. இன்னைக்கு வயசான தாத்தா பாட்டியில போய் கேளு. சோத்ரம். அல்லேலூயா. என்ன பார்த்து சிரிக்கிற? ரொம்ப ஸ்டைல் நினைச்ச அதிகமாக க்ரீம் போட்டுறாத. அல்லேலூயா. தலைக்கு ஒரு சோப்பு, உடம்புக்கு ஒரு சோப்பு, முகத்துக்கு ஒரு சோப்பு. என்னங்கிற ரொம்ப ஸ்டைலிஷா போன வயசாக டேமேஜ் தான். அல்லேலூயா. சோதரம். ரொம்ப ஸ்டைல் பண்ணி, ரொம்ப டக் பண்ணி, எப்பவுமே டக் பண்ணி தான் நடப்பேன். இன் பண்ணாம ஷூ போடாம போகவே மாட்டேன். இப்போ இல்லை, வயசான இள வயசுல ஒரு ஆமேன் சொல்லு. இப்போ தொப்பை குறை டக் பண்ணலான்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நானும் ஷூவெல்லாம் போட்டு பார்த்து எங்கேயாவது தெரியாமல் போயிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆளாக இருந்தது, இப்போ 4 பேர் ஆகிட்டாங்க. 4 பேர் ஃபயர் தான். இன் பண்ணக்கூடாது. தொப்பைய குறை, ஷூவை போடு, டக் பண்ணி போகலாம், டிப் டாப்பாக போ. நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். 3 தோசை, 3 சப்பாத்தி, 3 ரொட்டி, என்ன சாப்பிட்டாலும் நான் போகவே மாட்டேன். இது கழுத கேட்க மாட்டேது, அந்த நாளும் கேட்க மாட்டேங்குது. அது சொல்லியே சிக்குது. நானும் கண்ணாடியில் போய் தொட்டெல்லாம் பார்ப்பேன், எக்கியெல்லாம் வாய்ப்பேல். ஆமாங்க, போட்ட ட்ரெஸ் அப்படி போடுவாங்க. வாலிபல இருக்காது ஒன்றும். வெளியே போயிட்டோம்னா ஜென்டில்மேனாக தான் இருப்போம். வேண்டாம், இப்போ இன்னே பண்ண முடியாத அளவுக்கு சோத்திரம் போயிடுச்சுங்க. ஷூ பாலிஷ் பண்ணோம்னா என் முகம் அதில் தெரியும், அப்படி வச்சிருப்பேன். இப்போ என் செப்பலை போய் பாருங்க, அப்போ தெரியும். வேண்டாம். அல்லேலூயா. இந்த மாதிரி சைஸாக பார்க்குற. ஆமாம்,
ரொம்ப ஆடுனேன்னா ஆட ஆட போக போக சோதனம். ஐயா உங்க பல்லு சொல்லி சொல்லியே பல்லு போய் பல்லு பல்லுன்னா எல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, நம்மளை யாராவது சொல்லும்போது நம்மளை அறியாமே வருது இல்லையா? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க வரணும். ஒரு சிலர் குடிக்கிறது நான் பாத்தியாடா அரபெக்கு ராவா குடிக்கிறேன் பாரு, ராவா போய் ஜிஹெச்ல படுத்துக்கலாம். ஐசியூம்பா அவரு சொல்லுவார். எப்படி ஐசியூ எங்க ராவா குடிச்சாலாமா குடி. இப்ப பார்த்தா இரும்பல நிக்க மாட்டேங்குது. டிபி வந்தவன் ஆட்டா. ஏன் சின்ன வயசுல ஓட்ட ரவுண்ட் ரவுண்டா புகை விட்டாராமா. இப்ப ரட்சிக்கப்பட்டார். என்ன பண்றது? ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவ ரவுண்ட் ரவுண்டா நிக்கலாம், போய் நிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டா வரிசையில். ஆமாவா இல்லையா? உங்களெல்லாம் பார்த்தா புண்ணியவான் மாதிரி தெரியுது. சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே. ரவுண்ட் ரவுண்டா போக மேட்னி ஷோ மிட் ஷோ. என்னப்பா மேட்னி ஷோ? ஈவினிங் ஷோவா? மேட்னிங்கிறது நைட்டு தானே, நைட் ஷோ தான்ப்பா. நம்ம படமே பார்க்காத மாதிரிலாம் உட்காந்துருக்கேன். படம் போட்டு தெரியாது. எத்தனை புஸ்தகத்தை ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாசிச்சிருக்கேன். வெளியெல்லாம் படிக்கிற புக்கு மறந்துட்டி. அதெல்லாம் உள்ளுக்குள்ள இப்பெல்லாம் புக்கு எழுதுனவனே செத்து போயிட்டா நடக்குது. இப்பெல்லாம் புக்கு வர்றதில்ல. இப்பெல்லாம் டிவியில் பார்க்குறாங்க, மொபைலில் பார்க்குறாங்க. அன்னைக்கெல்லாம் ஏதாவது இந்த தள்ளு வண்டியில் அப்படியே ஏதாவது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டு போச்சுன்னா இயேசுவின் ரத்தம் ஜெபம் இயேசு அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்து இப்போ அப்படி தான் எல்லாமே இருக்குது. படமெல்லாம் வேண்டாம், சும்மா அப்படி மாலுக்கு போயிட்டு வந்தவே தெரியும். ரமீன் சொல்லுங்க. பணம் வர வர ட்ரெஸ்ஸு போகுது, பணம் வர வர ட்ரெஸ்ஸு கழண்டுட்டு போகுது, ஹாஃப் ஸ்லாக்கு எல்லாம் போகுது, கையே வரமாட்டேங்குது. இந்த ப்ளவுஸு தைக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த டெய்லர்களுக்கெல்லாம் பிரச்சனை தான். ஆரி ஒர்க்குன்னு போட்டு அந்த கல்யாண நாளில் மட்டும்தான் அப்படி ஆரி ஒர்க்கு. அடுத்து பாடி ஒர்க்கு, பாடி ஒர்க்கு. தோத்துறோம். உனக்கு என்ன சைஸில் சும்மா அதிகமாக காற்று வாங்குற மாதிரி தச்சு விடு. ஆமாம், முன்னாடியெல்லாம் குழந்தைங்களுக்கு கழுத்தில் தான் கட்டுவாங்க. அந்த இது என்ன சொல்லுவாங்கப்பா, பைனா நாட்டு நாட்டு. இப்போ குழந்தைங்களுக்கு இங்கே வரும், இப்போ நாட்டு இங்கே இல்லை, பின்னாடி வருது. நான் யோசிப்பேன் எப்படி தான் கட்டுவாளுகளோ. எவனாவது பஸ்ஸில் போகும்போது இழுத்து விட்டா அந்த நாட்டு என்ன ஆகிறது தெரியும். அப்படியெல்லாம் யோசிப்பேன். பஸ்ஸில் போகும்போது எவனா கூட்டத்தில் பஸ் ஏறும்போது ஏதாவது ஒரு நாட்டை இழுத்து விட்டப்போ பல்லு இந்த நாட்டை போட்டு போறாளுங்க. பெருமை. என் செவப்பை பார்த்தியா? என் செவப்பு வெறுப்பாரு. நீ கேன்சர் அதிகமாகிட்டு இருக்குது. எமோரியர் விட்டு இன்னும் கிராஸ் பண்ணல. நான் இன்னும் உராமேன்னு சொல்ல, எமோரியர் கிராஸ் பண்ணிடலாமா வேண்டாமா? எமோரியர் கிராஸ் பண்ணமா வேண்டாமா? வேண்டாமா? ஓ ஹல்லேலூயா, ஆமென். எமோரியர் கிராஸ் பண்ண முடியல. அழகில் பெருமை, அங்கத்தில் பெருமை, அவயவத்தை காண்பி பெருமை, டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ் வெறுப்பல. பப்ளிக் ரோட்ல பப்ளிக்க போட்ட ட்ரெஸ்ஸில் பெருமை. எந்த அளவுக்கு ட்ரவுசர் போட்டு சுத்துற ஆளுகளோ அது பெருமையா. பாத்ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரியே நான் நினைப்பேன். சில நேரத்தில் பாத்ரூம்ல அப்படியே வந்துட்டாளா, பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போனாலாம் தெரியல. இன்னைக்கு கிராமத்தில் பொண்ணு பார்த்து எடுத்துக்க, அதுவே கஷ்டம்தான். அது ஒளிஞ்சு பாத்ரூம் ஓட்ட பாத்ரூம் போட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அது வேற பிரச்சனை. அன்னைக்கெல்லாம் ஒரு ஐ லவ் யூ சொல்றதுக்கு ஐ லவ் யூ அது ஒரு கெட்ட வார்த்தையா இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி எத்தனை ஹார்ட் வேணா கிடைக்கும். நமக்கெல்லாம் ஒருத்திக்கு ஹார்ட் அனுப்புறதுக்கே பயமா இருந்தது. ஹார்ட்டெல்லாம் இப்போதான் புதுசு. அன்னைக்கெல்லாம் படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் ஹார்ட்டே அனுப்புனதில்லை. இன்னைக்கு ஹார்ட் அனுப்ப. ஹார்ட்டா எவ்வளோ வேணா வாங்கிக்க எல்லாம் இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாக வரும். ஏபா இந்த விளங்குதா? எமோரியர் வருதுப்பா, துரத்துறியா? என்ஜாய். நீ கல்யாண வீட்டுக்கு போனா உனக்கு தெரியும் என்ஜாய். நான் நல்லா படம் பார்க்கறது இல்லை, நான் பார்க்க மாட்டேன். என்ஜாய். உன்னோட கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவன் ஆடும்போது நீ உட்காந்துட்டு நீயும் டான்ஸ் குலுக்கி ஆடு. வச்சுக்கிறார் ஆண்டவர். சரக்கெல்லாம் அடிக்க மாட்டோம். பீரு உடம்புக்கு நல்லதான். நிஜமா சொல்றேன். எது நல்லது சார்?
நீ செய்கிற பாவத்தை பெருமையா நினைச்சு செஞ்சீனா எப்படி நீ கானானுக்குள்ள போக முடியும்? நிஜமா சொல்றேன்ப்பா. நான் இன்னைக்கு கரெக்டா சொன்ன பாப்பாட்ட சொன்ன தமிழையில போட்டு இந்த தலைப்புல இன்னைக்கு 7 ஜாதி 2 முடிஞ்சது 5 துரத்திடுவோம். எங்க ஆண்டவர் பேசுங்கிறார். சர்ச்சுக்கு வரும்போது ஷால் போடுறேன், சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் பார்க்கிறான்னு நினைச்சாத. என் ஆண்டவருடைய கண்கள் 7 கண்கள் 4 திசை தான் மனுஷனுக்கு. 7 திசை எங்கன்னு கேட்குறியா? உனக்கு உள்ள ஒன்று வெளியே ஒன்று கணக்கு போட்டுக்க. அடுத்தது எங்க? ஆலயத்தில் என் கண் இருக்குங்கிறார். எப்படி 7 கண்கள் 4 திசை? அட சொல்ல 4 திசை தானேப்பா, கரெக்டாக சொல்கிறேன் என்றா 4 திசை தானே? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் ஒன்று, உன் மேலே ஒரு கண்ணு, உள்ள ஒரு கண்ணு. ஆலயத்தில் என் கண்கள் உள்ளாவிக்கொண்டு, என் கண் இங்கே இருக்குங்கிறார். 7 கண்கள் ஆண்டவர் மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு சொல்லட்டுமா, நீ எவ்வளவுதான் திமிர அலைஞ்சாலும் அடக்குவார். சிலதுகளெல்லாம் யோசிப்பேன், கேள்வி ஆனதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஐயா ரொம்ப முடியலையா, இதெல்லாம் சிறுசுல எவ்வளவு திமிர அடைஞ்சிருக்கும். நீங்க வயசான காலத்தில் மனம் திரும்பின மாதிரி காட்டுது. ஏதோ விட்டு வச்சிருக்கிறார். எமோரியரை துரத்து, எமோரியரை துரத்து, எமோரியரை துரத்து. அடங்க வேண்டிய வயசுல அடங்கிக்க, ஆட வேண்டிய நேரத்தில் ஆடி உட்கார்ந்துக்க. இல்லைன்னா உன் ஆட்டத்தை நிறுத்துவார் ஆண்டவர். எமோரியருடைய ஆவி ராஜா. கருப்பு சட்டை போட்டா என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ போடுங்கிற. ஒரு காலத்தில் கருப்பெல்லாம் கொடியா கட்டினாங்க. கருப்பு கருப்பு வந்து பிளாக் போடுவோம் சாவு வீட்டுக்கு போனா. இப்ப சர்ச்சுக்கும் கருப்பு தான் போட்டு வரான். கேட்ட ஆண்டவர் உள்ள பார்க்கிறாரு. பெருமை. ஷூட்டிங் பண்றவன் எல்லாமே, சினிமாக்காரன் எல்லாமே கருப்பு தான் போடுவான். தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் கருப்பு தான் போடுவான். நீ கருப்பு போட்டு சர்ச்சுக்குள்ள வர, அப்ப தெய்வ நம்பிக்கை இல்லாதவனா நீ? நான் திரும்பி திரும்பி சொல்றேன், என் வஸ்திரம் என்னை ப்ரௌட் ஆக்கிடக்கூடாது, எனக்குள்ள ஒரு ஸ்டெப் மேல தூக்கிடக்கூடாது. என்னோட நடக்கை என்னை. ஏன் நல்ல செப்பல் போட மாட்டீங்களா? அது ஒரு இப்படித்தான் செப்பல், அது எப்படித்தான் தயார் பண்றானோ. நடக்கும்போது இவ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிக்க. எல்லா பொம்பளைங்களுக்கு பேக் பெயின். ஏன் பேக் பெயின்? சின்ன வயசுலயே இப்படி தூக்கின மலையாட்ட ஒரு செருப்பை போட்டு, அவ இருக்கிறது துளி தான், அதுக்கு போடுற செப்பல் வேற பெருசு. உனக்கு அளந்து வச்சிருக்காரு, அதுக்கு மேல நீ வளர மாட்ட. ஆமாவா இல்லையா? என்னம்மா புரியுதா இல்லையா? தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற செப்பல் இருந்து கரெக்டா வாங்க. அவ அளந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுக்கு மேல நீ ஹீல காமிக்க டீல் பண்ணிக்கிறாத. அது இப்படி வைக்கிற செப்பல். இது வீட்டுக்குள்ள போட, இது வீட்டுக்கு வெளியே போட, ஒன்று பாத்ரூம்குள்ள போட, இது ரோட்டுக்கு போட, இது பள்ளிக்கூடம் போட, இது காலேஜ் போக, ஷாப்பிங் போக அடுக்கி வச்ச செப்பல். கோல்டு கலரு போல்டாக்கிடுவேன். அப்புறம் எங்க முதுகு வலி தாங்கவே முடியல, நல்லா வலிக்கும். உன் செப்பல் இருந்து பெருமைங்க, அங்க ஆரம்பிக்கிற பெருமை. பொம்பளைங்களே பேசிட்டு இருக்கல என்ன ஒரு சைஸ் ஆகுது. நல்லா கூட்டிட்டு வரணும். அதுக்கு தான் நம்ம பிள்ளைங்க மனம் திரும்பணும். சபைக்குள்ள வந்த பயப்படணும் தேவனை. வீட்டுக்குள்ள சர்ச்சுக்குள்ள நீ எப்படி ஷாலெல்லாம் போட்டு போத்திட்டு போறியே, அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அதே மாதிரி தான் போகணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அந்த ஸ்லாங் கரெக்டா பேசு. உன்னோட டீலிங் கரெக்டா இருக்கும். உனக்கு அவ கிறிஸ்தவன்கிறது அங்க வெளிப்படணும், தெரியணும். ஒரு ஆமென் சொல்லு. எம்மோரியரின் ஆவி பிள்ளைக்குள்ள இருந்து வெளியே போட்டு, உன்னுடைய மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும், உன்னுடைய வஸ்திரத்தினுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் ஒருத்தன் பார்த்து இச்சிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு, அது ஃபேஷன் 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 போனீங்கன்னா பேசாம ஃபேஷன் ஷோக்கு போவேன். ப்ளீஸ் ப்ளீஸ். இது சர்ச்சுக்குள்ள இருக்கவங்க மட்டும் இல்லை, ஆன்லைன்ல 100 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், இந்த சத்தியத்தை பேசுறதுக்கு நான் தைரியமா தேவ சமூகத்தில் சொல்றேன். உன்னுடைய வஸ்திர தாரணம், உன்னுடைய போட்டு இருக்கிற வஸ்திரம் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னா, புள்ள சரியா நடக்கலைன்னா பெற்றோர் சரியில்லைன்னு அர்த்தம். பெற்றோர் சரியா இருந்தாங்கன்னா பிள்ளைங்க கரெக்டா வளரும்.
மனைவி ஒரு மாதிரி போறானா அடங்க மாட்டா, அப்படித்தான் போடுவான். இப்ப எங்கேயுமே சட்டைக்கு பக்கெட்டே இல்லை, மேல் சட்டைக்கு பட்டனே கிடையாது. புடவை கட்டின காலம் போய், தாவணி போய், புடவை போய், சுடிதார் வந்து, சுடிதார் போய், இப்போ எல்லாமே ஆமாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் வந்திருக்குது, பனியனை உள்ள போட்டு பேண்ட்டை மேலே தூக்கி இங்கே வரைக்கும் பேண்ட்டு, பேரலல் பேண்ட். எனக்கு புதுசாக இருந்து நேற்று பார்த்து ஒரு பிரதர்ட்டு கேட்டேன், என்ன பிரதர் இது இப்போ பேண்ட் பனியனை உள்ள சொருகிறாளுங்க, பேண்ட் மேலே டைட்டாக பண்ணிக்கிறேன், பெல்ட் கிட்டலாம் கிடையாது, அது அப்படியே போறாளுங்க. இதை எவன் கண்டுபிடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம அப்படி நடந்துடக்கூடாது. சத்தம் வர மாட்டேங்குது. தேவ பிள்ளைகளை நான் ஒன்று சொல்றேன், உன் பிள்ளைகள் அப்படி வித்தியாசமா நடக்கிறாங்கன்னா அப்பா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். மனைவி அப்படி இருக்கிறான்னா புருஷன் சரியில்லைன்னு அர்த்தம். விசுவாசி சரியில்லைன்னு பாஸ்டர் சரியில்லைன்னு அர்த்தம். ஹலோ ஹலோ, ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீ உட்கார்ற இடத்துல தேவன் எமோரியரை துரத்த வைக்க சொல்றாரு. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அவளை நீ சந்தியும் ஜோமன்னு கர்த்தர் சந்திப்பார். நீ ஆண்டட்ட போய் கேட்டுட்டு உட்காந்துட்டு என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா காலேஜ் வரணும் கேட்காத. என் பிள்ளை, அது ஹிந்தியில் சொல்லும்போது நல்லா இருக்கும், சபியத்தான்னு ஒரு வார்த்தை இருக்கு. சபியத்தா, ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை தாண்டி அந்த சபியத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நம்முடைய அட்டென்ஷன் வந்து யாருக்கும் என் மேல படக்கூடாது, யாருடைய பார்வையும் மேல படக்கூடாது. ஹலோ, ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் ஏத்தியரை துரத்துனீங்க, நான் துரத்திட்டேன். துரத்துறது என் மேல, ஆண்டோட்ட விட்டுறாத. இங்க போய் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் பயமே போக மாட்டேங்குது, பயமே போகாது, உன்னை பார்த்தாவே பயப்படுறாங்க, அப்புறம் இப்படி போகும். அடுத்தது என்னது சொல்லு, அடுத்தது ரெண்டாவது என்னது? ரெண்டாவது என்னப்பா? கிர்காசீர். என்ன அர்த்தம்? உலக பற்று. இது ரெண்டும் துரத்தினீன்னா பெருமை போகும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாவேன். ரெண்டு போயிடுச்சா போயிருச்சான்னு கேட்டேன். ஏப்பா போயிருச்சான்னு கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா நீனா சொன்னேன்னு அர்த்தம். நான் மறுபடியும் கேட்டு சொன்னேன்னா இல்லை நான் சொன்னதுனால சொல்கிறேன்னு அர்த்தம். நீனா சொல்லிட்டு உள்ளேருந்து போயிடுச்சின்னு அர்த்தம். ஆண்டவரே உலக பற்று இல்லைங்கிறது என்னால் வரக்கூடாது, தானாக வரணும். சிலரெல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது பூ வைக்க மாட்டாங்க, ஆனால் கல்யாண வீட்டுக்கு போனால் பூ நல்லா கூடையே வைப்பாங்க. சபைக்குள்ளேயும் தலையை பார்க்குறாரு ஆண்டவர், அடுத்தவங்க வீட்டுக்கு போனாலும் பார்க்குறாரு. அப்போ ஒரு விசுவாசி சபைக்கு வரும்போது தலையில் பூ இருக்காது, ஆனால் சொந்தக்கார வீட்டுக்கு போனா ஆடா அடா 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 உலகத்தில் பற்றே இல்லை. என்னது அது எங்கேருந்து வந்துச்சு? பைபிளில் பூ வைக்க சொல்லி இருக்குதாக்க? அவன் வைக்கிறான், நீங்கள் வச்ச, அப்போ அவன் கூட தான் நீயும் சேர்ந்து போகிறேன், துரத்துங்கிறேன். ஒரு பூவை நாளை இன்னைக்கு வைக்கிற பூ ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருந்தால் நல்லா வை. நீ வைக்கிற பூ உன் தலைக்கு தெரிஞ்சுதுன்னா நீ வை. நான் வைக்கிற பூ எனக்கே தெரியாது, எவனோ பார்க்கறதுக்கு நான் எதுக்கு வைக்கணும்? இல்லை மணக்கும், அப்போ நீ குளிக்கலன்னு அர்த்தம். மறுபடி சொல்றேன், இந்த கர்த்தர் தொடுகிற தலை என்றால், கர்த்தர் ஆலயம் என்றால், ஆலயம் பழுதா இருக்கக்கூடாது, ஆலயம் பரிசுத்த ஆலயமா இருக்கணும். நான் மற்றவர்களை இச்சிக்கவும் கூடாது, இச்சிப்பதை போல நடக்கவும் கூடாது. நான் எம்மோரியருடைய ஆவி எனக்குள்ள வரக்கூடாது. இன்றைக்கு சொல்லு, ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிற்றின்பங்கள், அது கீழே வரும் பெருமை, நிறைய பெருமை வருது. எமோரியர் என்றால் ஆமை, எமோரியர் என்றால் ஆமேன் என்று ஆமை, எமோரியர் என்றால் பெருமை. எப்படிப்பட்ட பெருமையா? அகந்தை, தற்பெருமை, சுயநீதி, தேவனை விட தன்னை உயர்த்தும் மனப்பான்மை என்பவற்றினுடைய அடையாளமாக விளங்கப்படுகின்றன. அகந்தை எடுத்து வாசிமா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேகம் எடுத்து வாசி.
அழிவுக்கு முன்னானது அழிவுக்கு முன்னானது அகந்தை, அகந்தை. விழுதலுக்கு முன்னானது என்னப்பா விழுதலுக்கு முன்னானது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஏதோ விளங்குதா? ஹலோ, அழிவுக்கு முன்னானது அகந்தைன்னு தெரியாதா? அகந்தைன்னு சொல்லித்தரேன், பசங்களுக்கு சொல்லி தரட்டுமா? இவன் பைக்கில் தெளிவாக போனால் பரவாயில்ல. அந்த காலத்தில் டிவிஎஸ் 50 எப்படி ஓட்டுவாங்கன்னா, ஹலோ டிவிஎஸ் 50 ஓடி இருக்கீங்களப்பா, நேராக காலை வச்சு ஓட்ட மாட்டான். ஒரு காலை இப்படி வச்சு அது எட்ஜில் தான் காலை வைப்பான். ஹேண்டில் நல்லா பெருசாக இருக்கும், அந்த ஹேண்டில் பெருசாக வைக்க மாட்டான், கட் பண்ணிடுவான். துணிவேலை ஹேண்டில். எதுக்கு இப்படி வச்சிருக்கானா? ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதுக்கு பேர் ஹேண்டிலுக்கு பேர் ஹேண்டில். இவன் துணிவேலை வச்சிருப்பான். ஓட்டுறது டிவிஎஸ் 50, அதுக்கு இருக்க அலங்காரம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓட்டுறது சைக்கிள், அதுக்கு அந்த காலத்தில் டேப்பு போட்டிருப்பாங்க, ஆடியோ டேப்பு. அந்த நாடா ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓட்டுறது சைக்கிள், அதுக்கு இந்த சைக்கிளில் அந்த நாடா போட்டு விட்டு அது வேற கிளிங் கிளிங் நடிச்சபடியே சைடில் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். என்னங்கிற இப்போ அதே தான் பைக்கு. ஐயோ, ஒருத்தன் ஹெல்மெட் லைட் எரியுது, ஹெல்மெட்டில் லைட்டு. நான் அந்த தம்பியை நிறுத்தினட்டு, உன் தலையில் லைட் எரியுதுடா. என்னடா? ஐயா ப்ளூடூத் சார் அப்படின்னா. ப்ளூடூத்து தலைக்கு மேலே வெளியே ஹெல்மெட்டுக்கு மேலே லைட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. பிளிங் பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. என்னடான்னு? சார் ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து இப்படி உள்ளே வச்சாலும் பேச வேண்டாம் சார், ப்ளூடூத் ஆன் பண்ணி விட்டு அது பாட்டு பேசியிருப்பேன். அட மென்டலு, வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் பேசி தொலைகிறேன், வேலைக்கு போனாலும் பேசி தொலைகிறேன், வண்டி ஓட்டும் போதாவது நிம்மதியாக ஓட்டுவேன்னா உள்ளுக்குள்ளே இப்போ ஃபோன் வச்சா பிடிக்கிறானா? அதனால் இப்படி உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு எப்படிங்க அதுக்குள்ளே ஒரு ப்ளூடூத்து, வெளியே லைட்டு தெரியுது, அதுக்கு சுவிட்சு ஆனு. அது எங்கே கிடைக்குன்னு கேட்குறியா என்ன? பாட்டும் கேட்டுக்கலாம் சார். சார் ஒன்று சொல்லட்டுமா? அகங்காரம், ஆணவம், அகந்தை இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. சில பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்தால் ரொம்ப திமிராக நடக்கும், யார்ட்டையும் பேசாது. மருமகளே கொஞ்சம் வெளியே வாவேன், முடியாது, கொஞ்சம் வாவேன் பேச. உங்களுக்கு தேவையான உங்கள் சொந்தக்கார்ட்ட நீங்கள் பேசிங்க, எங்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. உங்கள் அம்மாவை யான்னு என்ன கேளு, உனக்கு வேணா அவங்க சொந்தக்காரு, எனக்கு அவங்கள பிடிக்கல. பெட்ரூம் விட்டு வெளியே வராது, அகந்தை. ஏப்பா கிச்சன் ரூமுக்கு போனால் கூட லிப்ஸ்டிக்கோட தான் போகுது. ஏம்மா கிச்சன் ரூமில் யார் பார்க்குறாங்கன்னு தெரியல. பைபிள் சொல்லுது அகந்தையை பற்றி. பைபிள் என்ன சொல்லுது? அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஹலோ, இவன் பைக்கை நேரா ஓட்டினா பரவாயில்ல, அதுக்கு நிறைய சைலன்சர்லாம் மாற்றி விட்டு 4 பேர் பார்க்கணும். அவன் போனால் அப்படியே போகுது, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி. இவன் புல்லட்டில் போகிறானா பைக்கில் போகிறானா சத்தம் கேட்கணும். அப்போ போகிறவன் இப்படி திரும்பி பார்க்கணுமா? பாப்பா கடைசியாக ஒரு தடவை பார்த்துருவான். அழிவுக்கு முன்னானது அகந்தை. என் பணம் அகந்தையை கொண்டு வந்து விடக்கூடாது, என் திறமை என் அகந்தையை கொண்டு வந்து விடக்கூடாது, ஆடக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, அடங்கி வாழணும். விளங்குதா என்ன? இதெல்லாம் கேட்க வர மாட்டாங்க, போயிடுவாளுங்க அவங்க வேலைக்கு. சபைன்னா என்ன? ஆண்டவர் பேசுறது. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நீ அழிஞ்சு போறேன்னா உன் அகந்தையை அடக்கு, துரத்து. எமோரியரின் ஜாதியை கானானுக்குள் போக விடாதபடி அகந்தனை தடுக்கிறது. எனக்குள் பெருமை என்னை தடுக்குது, பெருமை எனக்குள்ள ஜெபிக்க விடாம தடுக்குது, ஆராதிக்க விடாம தடுக்குது. சபைக்குள்ள ஊழியத்தை தடுக்குது. விசுவாசிகளுக்குள்ள வர பெருமை. நான் 10 வருஷம் விசுவாசி, நான் 20 வருஷம் விசுவாசி. நீ 20 வருஷம் வருது என்ன பிரயோஜனம்? அங்கேயே சேர்ல சாணி போட்டு தான் உட்கார்ந்துருக்கிற. இன்னைக்கு வர விசுவாசி பிந்தி வருகிறவன் முந்தி வருவான், முந்தி வருவன் பிந்தி வருவான். பைபிள் சொல்லுது. சோத்திராண்டவரே, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோருமாய் இருக்கிறாங்களாம். பிந்தி வந்தா முந்தி போயிடுவான், முந்தி வந்தா பிந்தி வருவான். நீ ஆம வேகத்தில் இருந்தா முயல் வேகத்தில் பின்னாடி வரான் போயிட்டே இருப்பான். ஆண்டவனை பயன்படுத்திட்டே இருப்பாரு.
இன்னைக்கு வந்து பாடுறான், இன்னைக்கு வந்து ஜெபிக்கிறான், இன்னைக்கு வந்து செய்தி கொடுக்குறான், கொடுப்பாங்கிறேன். கர்த்தருக்கு தெரியும். ஆமே. நீ உட்கார்ந்துட்டே இருப்ப, நீ குறை சொல்லித்தான் இருப்ப. அகந்தைக்கு முன்னானது அழிவு. என்னது போட்டிருக்கு? அழிவுக்கு முன்னானது. அழிவு வர்றதுக்கு முன்னாடி அகந்த வருது. ஒருத்த அகந்த வந்துருச்சா அவ அழிய போறான்னு அர்த்தம். என் ஆபரணங்கள் போடுறதே ஜுவல்லரி, டூப்ளிகேட் ஜுவல்லரி, ஒரிஜினல் நகையும் கிடையாது, கவரிங். தம்பி பூ சொல்றேன்டா மக்களே, கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கானானுக்குள்ள போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும். நீ சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளோ சிம்பிள் சிட்டியா இருக்கிறியோ, உன் வாழ்க்கையில் சிம்பிள் சிட்டியா இரு, தாழ்மையாயிரு. பெருமை உள்ளவனுக்கு நானா இருந்தாலும் எதிர்த்து நிற்பாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பாரு. எனக்குள்ள அந்த பெருமை வந்துச்சுன்னா என் ஊழியத்தை என்னை விட்டு தூக்கிடுவாரு. எனக்குள்ள அந்த பெருமை வந்துச்சுன்னா என்னுடைய வியாதி நான் ஜெபிக்கனால போகாது. நான் ஜெபிச்ச ஒரு அற்புதம் நடக்குதா, எனக்குள்ள கிருபை கிருபை எனக்குள்ள வரணும். ஊழியக்காரனுக்குள்ள எவ்வளவு கிருபை வருதோ அவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்படும். பிரதர், திரும்பி திரும்பி சொல்றேன், உங்க ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா உங்க மனைவியை மட்டம் தட்டிக்கிறாதீங்க. சிஸ்டர், உங்களுக்கு சொல்றேன், உங்க ஜெபத்தை கேட்டு ஒரு நல்லது நடந்ததுன்னா உனக்கு என்ன ஜெபிக்க தெரியும்? ஒருவேளை மழலை லாங்குவேஜில் அவங்க ஜெபிச்சிருப்பாங்க, ஜெபிக்கவும் கூட தெரியாம இயேசுவே 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 இயேசுவேன்னு இயேசுன்னு நாம சொல்லிட்டான்ல, அவனை தட்டி கூட, அவனை எழுப்பி விட, அவனை ஆராதிக்க வைய, உன்னால முடியும்னு சொல்லி கூட அவன் எழும்புவான். அழிவுக்கு முன்னானது அகந்த உனக்கு வந்துச்சா இன்னைக்கு சொல்லு, என் மனைவிக்குள்ள ஆண்டவரே சின்ன சின்ன கிருபை இருக்குன்னா அவனை டியூன் பண்றது என்னுடைய வேலை. சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு சொல்லு, சத்தத்தை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே அழிவு வருது, லாஸ் ஆஃப் மணி. அல்லேலூயா. நிறைய வீட்டில் வருமானம் நிற்க மாட்டேங்குது, நிறைய வீட்டில் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது. ஒரு அகந்தைக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. ப்ளீஸ், அப்பா மாடு மாதிரி பாடுபடுறாரு, ஆனா வீட்டுக்குள்ள நன்மை வர மாட்டேங்குது. வீட்டுக்காரி ராவும் பகலுமா பாடுபடுறா, ஒரு பொருள் சேர்க்க முடியல. வாங்கின பொருள் அடமானத்துக்கு போயிட்டு இருக்குது, கட்டண வீடு அடமானத்துக்கு போயிட்டு இருக்குது, வாங்கின வண்டியை திருப்பி சீஸ் பண்ண போறான். ஏதோ அழிவு வருதுன்னா கிருபையை கேடு. எம்பொரு இரண்டு ஆவியா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் நீ மிக்ஸ் ஆயிருங்க ஆண்டவரே. எனக்குள்ள மிக்ஸ் ஆயிருங்க ஆண்டவரே, எனக்குள்ள மிக்ஸ் ஆயிருங்க ஆண்டவரே. ஏற்கனவே ஆராதிக்கிற நேரத்தில் சொன்னதுதான், ஒரு குக்கரில் அரிசியை போட்டு தண்ணியை போட்டு தண்ணி ஊற்றி உழ வச்சு அது குக்கர் போட்டு அது விசில் வச்சோடனே அது ஒரு விசில் வந்தா, 2 விசில் வந்தா எங்கேயோ இருப்ப. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு அந்த உள்ள வெந்துருச்சுன்னு உனக்கு தெரியும்னா, அந்த ஸ்டீமில் அந்த குக்கரில் அது பாயில் ஆயிருக்கு, அந்த என்ன ஆயிடுச்சுங்க, உள்ளுக்குள்ள சாப்பாடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்தில் உலைய வச்சு தண்ணியை அரிசியை கழுவி உள்ள போட்டதுக்கப்புறம் மூடிய வச்சாலும் அந்த தண்ணியும் அந்த அரிசியும் மிக்ஸ் ஆகி நெருப்பு போட போட அந்த நெருப்பு வர வர பபிள்ஸ் வந்து மேல இருக்கிற பிளேட்ல தூக்கி எரிஞ்சிடும். அதே போலதான் நெருப்பு என்பது ஆவியின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் வர வர அரிசியும் தண்ணியும் மிக்ஸ் ஆகி எப்படி அது அப்படியே மிக்ஸ் ஆகி அது சாப்பாடாய் மாறுவதை போல ஆண்டவருடைய வார்த்தையும் நானும், ஆண்டவரும் நானும் ஆவியானவர் அப்படியே எப்படி அந்த ஸ்டீமா வருவார் பாருங்க. அதே மாதிரி எப்படி அந்த காத்து அப்படியே ஏறா வெளியே வந்து அது விசில் அடிக்குதோ அதே போல உள்ளுக்குள்ள வார்த்தை உள்ளே வர வர, வசனம் உள்ள வர வர, அந்த தண்ணீரை போல ஜபம் உள்ள வர வர, ஜபமும் வேதமும் ஆராதிக்க வசனம் கேட்க ஹல்லேலூயா, கேட்க வசனத்தை கேட்க வாங்க
ஜபம் பண்ண பண்ண ஜபம் வேதம் ஜபம் வேதம் ரெண்டும் மிங்கிள் ஆகி அப்படியே அந்த குக்கர்ல இருந்து ஒரு விசில் சத்தம் வருவதை போல உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் வரும். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏமே நெருப்பு இன்றைக்கு எரியட்டும், உனக்குள்ள அக்கினி அபிஷேகம் உள்ள எரியட்டும். அந்த ஆமென். உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை மூடி வைக்க முடியாது, அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை மூடி வைக்க முடியாது. எவ்வளவு அடக்கினாலும், எவ்வளவு மூடி போட்டு அடக்கி வச்சாலும் அது உடைச்சு வெளியே அந்த சாப்பாடு பொங்கி பொங்கி வெளியே புறப்படுவதை போல என்னால் உள்ள இருக்க முடியாது. அந்த பாத்திரம் நிரம்பி வழிய 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 பற்றி எரிய எரிய அநேகருக்கு நான் போஷிக்கிறவனாக மாறுவேன். இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் என்னோடு பேசுற வார்த்தை, அகந்த எனக்குள்ள வந்து அழிவுனால அகந்த. எவ்வளவு சத்தியம் கேட்டு ஆலயத்துக்கு வரல பாத்தியா? எவ்வளவு சத்தியம் கேட்டு ஆலயத்துக்கு வரல பாத்தியா? பேய காரணம் சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ள அகந்த அகம்பாவம், நான் என்கிற பெருமை, ஏன் சம்பாத்தியம். இன்னைக்கு நான் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறேன், மாசமான நல்ல வருமானம் வருது. உன் பணம் ஐ சி யூ, ஆண்டவரை தேடாத வருமானம் ஐ சி யூ. அழிவு, உலகம் அழிய போது, நான் அழிஞ்சிடக்கூடாது. உலகம் அழிய போது, நான் அழிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லு, ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்க கேட்க என் பிள்ளை அழிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, என் மனைவி அழிந்து போய்விடக்கூடாது, என் கணவன் அழிந்து போய்விடக்கூடாது. பிஞ்சு பிள்ளைகளை வளர்த்திட்டு இருக்கிற பிள்ளை மேல கை வை ஆண்டவரே. குழந்தை அழிஞ்சிடக்கூடாது, என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது, எனக்குள்ள கிருபை கிருபை பெருமை வேண்டாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுவதற்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த மனமேட்டிமை எப்படி இருக்கும் தெரியுங்களா? மனசுக்குள்ள எப்பவுமே யாரையும் மதிக்க மாட்டாங்க. இந்த மனமேட்டிமை என்ன புரியுதா? பணம் உள்ளவங்கிட்ட நீ நெருங்கி பாரு, அப்ப தெரியும். படிச்சவங்கிட்ட நீ நின்று பாரு, தெரியும் அவன் மனமேட்டிமை. வீடெல்லாம் வாசலோடு, வீடு வாசலோடு நல்ல வசதியா இருக்கிறவனோட நீ நெருங்கி பழகப்ப தெரியும். உன் அண்ணன் தான், உங்க அக்கா தான், அப்பா தான், அம்மா தான், உறவெல்லாம் இல்லை. அவன் வளர்ந்ததை மறந்துட்டான், அவன் கஷ்டப்பட்டு மண்ணில் வளர்ந்ததை மறந்துட்டான். கொஞ்சம் வர வர ஒன்றுக்கு ரெண்டா வாங்க வாங்க மனதுக்குள்ள அவன் மேட்டுமையா நிற்பான். யாரையும் மதிக்க மாட்டான், செட்டையே பண்ண மாட்டான். நீ கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு இடத்துல நிற்ப. பைபிள் சொல்லுது, ஒருவேளை அப்படி இருக்கும்னா நீ கர்த்தர் சொல்றாரு, நீ அடுத்தவனை ஒப்பிட்டு பார்க்காத. அவனை மாதிரி நான் இல்லை, அவளை மாதிரி இல்லைன்னு சொல்லாத. நீ யார மாதிரி இருக்கக்கூடாது, கர்த்தரை போல மட்டும்தான் நானும் நீயும் மாறணும். ஆண்டவர், என் குடும்பம் எப்படியோ இருக்கட்டும், எனக்குள்ள ஒரு கொஞ்சம் கிருபையை கொடுத்து நீ ஆசீர்வதிக்கும் போது என் மனதுக்குள்ள மேட்டிமை எண்ணம் வரக்கூடாது. பிசாசா லூசிபர் மாறினதே காரணம் மேட்டிமை. இந்த கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளை, பிளீஸ் உன்னை நீனே பெரியவனா நினைக்காத, உன்னை நீனே எல்லாருக்காலும் நீ வல்லவனா நினைக்காத. உனக்கு மேல ஒரு வல்லவர் இருக்காரு, உனக்கு மேல ஒரு நல்லவர் இருக்காரு, உனக்கு மேல உயர்ந்தவர் இருக்காரு, உனக்கு மேல பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு நீங்க உங்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்துடாதீங்க, யாரை கம்பேர் பண்ணிடாதீங்க. ஒருவேளை கல்யாணம் பண்ணி வந்த என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரா, நீ கல்யாணம் பண்ண வீடு ஒரு ஏழ்மையா இருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸை ஒரு நாள் நீ தாழ்த்தி பேசிடாத. அப்பா, உன் வீட்டுக்கார குடும்பத்தை தாழ்த்தி பேசிடாத. யாரையும் உனக்குள்ள ஒரு மன மேட்டிமை, எல்லாரோட ஒப்புரவாய் வாழ், எல்லாரோட ஒற்றுமையாய் வாழ். அந்த தாயோட இணைந்து கொள். அது ஏழை படிக்காத பிள்ளையா இருக்கலாம்,
அந்த தாயோடு இணைந்து கொள். அந்த ஆமென். ஒருவேளை நீ மருமகளா வந்திருக்கலாம், ஒருவேளை நீ மாமியாரா போயிருக்கலாம், ஒருவேளை நீ மாமனாரா இருக்கலாம். உனக்கு உயர்வு வர 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 உன் தாழ்த்தப்பட்ட இடத்தை மறந்துடாத. தேவனாக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கார். தேவன் தான் இந்த சேர்ல உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த மனமேட்டிமை என்ன செஞ்சிருமா? மனமேட்டிமை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? மனமேட்டிமை இருக்கா என்ன? நீ விழுந்து போயிருவ, உன் குடும்பம் விழுந்து போயிரும், உன் பிள்ளை விழுந்து போயிருமா. நீ தயவு செய்து ரொம்ப அகங்காரமா பேசிடாத. எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே விழுதலுக்கு முன்பாக மனமேட்டிமை, விழுதலுக்கு முன்பாக முன்னானது மனமேட்டிமை இல்ல. இன்னைக்கு வேணும் எம்போரிகளை துரத்துறேன் ஆண்டவரே, துரத்துறேன். என் பிள்ளை விழுந்து போயிடுச்சு. நீங்க நிறைய பேர் சம்பாத்தியத்தில் பெருமையா இருப்பாங்க, இப்போ வருமானமே வராது, கையில் காசே நிற்காது. என்ன காரணம் தெரியுமா? நான் சம்பாதிச்சு தான் இந்த வீடே சாப்பிடுது, நான் சம்பாதிச்சு தான் என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன், நான் சம்பாதிச்சு தான் ஃபீஸை கட்டுறேன், நான் சம்பாதிச்சு தான் அரிசி வாங்க. இந்த மேட்டுமை என்ன செஞ்சிரும்னா அந்த மாசத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போயிடும். விழுந்து போயிருப்பா. விழுந்துடாத மக்கா. அப்பா சொல்றப்பா கேளுப்பா. விழுந்து போயிடாத. நீ நிக்கணும், நீ நிக்கணும். ஆண்டவர் நிக்க விரும்புறாரு, இன்னைக்கு நிறுத்த விரும்புறாரு. தேவ சமூகத்தில் சொல்லுவியா? இன்னைக்கு ஆண்டவரே இந்த எம்போரியரை வீட்டை விட்டு துரத்துங்க, இந்த எம்போரியரை வீட்டை விட்டு துரத்துங்க. அல்லேலூயா. ஆகையினால்தான் பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு 4:6, யாக்கோபு 4:6 வேகமாயிடுமா? யாக்கோபு 4:6 வேகமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. அடுத்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வாசிமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஐயா எனக்கு அந்த பெருமை வேண்டாம். சிஸ்டர்ஸ், கிருபை இன்னும் கிடைக்கல. நிறைய பேர் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கீங்க, நிறைய பேர் இன்னும் அந்நிய பாஷை பெறாமல் இருக்கீங்க, இன்னும் வரங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. அது காரணம் வேற யாரும் கிடையாது, அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீ ரொம்ப பெருமையா நீ ஓடிட்டே இருந்தீனா, ஆண்டவர் ஒரு மனுஷனை எதிர்த்து நிற்பேன்னு சொல்லி பைபிள்ல வேற எங்கேயுமே சொல்ல, பெருமை உள்ளவனை மட்டும்தான் கர்த்தர் சொல்றாரு. நீ பெருமையா பேசி சாரி கேளாண்டோட்ட நீ கானானுக்குள் போனோம். கிருபை என்பது இயேசு. கிருபை என்பது எது தெரியுமா? இயேசு. இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? கை உயர்த்தி காண்பிக்க. இயேசு வேணுமா? இயேசு வேண்டுமா? ஏமா உனக்கு இயேசு வேண்டாமா? இயேசு வேணுமா? இன்னைக்கு வாயால சொல்லுவியா? ஆண்டவர் எனக்குள்ள வந்த பெருமை, எனக்குள்ள வந்த பெருமை, நான் வீட்டுக்குள்ள ஒரே சண்டை சமாதானம் இல்லை ஆண்டவர், நான் பெருமையை அணிந்து கொள்ளாதபடி தாழ்மையை அணிந்து கொள்கிறேன். எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே. எதனை சொல்ல போறீங்க? அகந்தையை விட்டுவிடு. தேவனுக்கு முன்பாக தாழ்மையை நடப்பது, தன் பலத்தை அல்ல தேவனுடைய கிருபை நம்பி வாழ்வது. எமோரியர் அகந்தை என்பது வேதாகமத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன காரணம் என்னவென்றால், இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்க கேட்க கானான் தேசத்தில் வாழ்ந்த ஒரு மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் உள்ள போக முடியாதபடிக்கு இந்த கானான் தேசம் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நின்றது. நீங்க எத்தனை பேர் சொல்றது ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம், தேவ சமத்தில் சொல்லுங்க. ஆண்டவரை எதிர்த்து நிற்க, நீர் எதிர்த்து நின்ற கூடாதப்பா. ஏமா ஃப்ரெண்டு எதிர்த்தான்னா அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான், நாளைக்கு மன்னிச்சிருவான். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எதிர்த்து நின்னா
யாரு பக்கத்துலையும் கூட போக முடியாது. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே இந்த பெருமை எனக்குள்ள வேண்டாம். கண்ணை முடிக்குங்க, யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். எனக்குள்ள பெருமை, எனக்குள்ள வருகிற அகந்தை, எனக்குள்ள வர தற்பெருமை, எனக்குள்ள வர சுயநீதி, தேவனை விட தன்னை உயர்த்தும் மனப்பான்மை வேண்டாம் ஆண்டவரே. ஹலோ, சுயநீதினா என்ன தெரியுமா? அவங்கள மாதிரி இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், அவங்க கூட எல்லா தப்பு பண்றாங்க, நான் தப்பே பண்றது இல்லைன்னு. ஹலோ, ஒருவேளை நீ தவறு செய்யாம இருக்கலாம். தவறு செய்யாம இருக்கிறதுனால தவறு செய்கிறவனை நீ கை நீட்டினீங்கன்னா நீ நியாயாதிபதியா? நீ யாரின் நியாயம் தீர்க்க எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. கிருபைக்காய் காத்திரு, நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆஸ்வதிப்பார். கிருபை வேண்டுமா? தாழ்மையுள்ளவனுக்கு தருவார். தாழ்மையுள்ளவன என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளது கிரியை செய்கிறார். தாழ்மை என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னால் முடியாது, எல்லாம் உம்மாலே ஆகும். இயேசுவை சார்ந்து கொள்வதுதான் தாழ்மை. இயேசுவை பெருமையாய் சொல்வதுதான் தாழ்மை. வேத வசனத்தை பெருமையாய் பேசுவதுதான் தாழ்மை. பரிசுத்த ஆவியை உயர்த்துவதுதான் தாழ்மை. தாழ்மை என்றால் என்ன தெரியுமா? உங்களை தாழ்த்துவதென்றால் என்னால் அல்ல, உம்மாலே ஆகும் என்று சொல்வதுதான் தாழ்மை. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? என் படிப்பு நீர் கொடுத்த கிருபை, என் ஞானம் நீர் கொடுத்த கிருபை, என்னுடைய பணம் நீர் கொடுத்த கிருபை, என்னுடைய உயர்வு நீர் கொடுத்த கிருபை, எனக்கு வந்த வசதிகள் நீர் கொடுத்த கிருபை. எத்தனை பேர் வாய் தந்து ஸ்தோத்திரம் போடுங்க, வாய் தந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க வாயை தந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். வாயை திறந்து கைகளை தொட்டி தேவ சமூகத்திலே அந்த கிருபைக்காய் 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 அந்த அபிஷேக வல்லமை நல்லா கையை தட்டி ஆராதி. ஆண்டவரே, ஆண்டவரே, மன தாழ்மை அணிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை தருகிறார். எத்தனை பேர் கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறீங்க? அவங்க மாத்த கை உயர்த்தி காண்பீங்க. அந்த கிருபைக்காய் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அகற்ற வேண்டியதை நான் அகற்ற. இன்னைக்கு ஆண்டவரே இந்த கானானை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அகற்ற வேண்டியதை இன்றைக்கு அகந்தை என்னை விட்டு அகன்று போகட்டும். அந்த அகந்தை பெருமை எனக்குள்ள வேண்டாம், என்னை விட்டு துரத்தும் ஆண்டவரே. இந்த பரம கானானை சொந்தமாக்கிக் கொள்ள எனக்குள்ள அந்த பரமலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி அது எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காய் ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படியே எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற எங்களுக்குள்ள இருக்கிறதான ஹல்லேலூயா அம்மோனியரை கர்த்தர் எடுத்து போடுங்கண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கர்த்தாவே, இந்த பெருமையின் ஆவி எங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னு அப்பா நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார்னு வார்த்தையின்படி அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தாழ்மையை தாங்க ஆண்டவரே. எவ்வளவு தூரம் கர்த்தர் எங்களை உயர்த்துகிறதோ அவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் தாழ்ந்திருக்க அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாமே நீங்கள் ஹல்லேலூயா. நீங்கள் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்பா உங்கள் சமூகத்தில் எங்களை தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக, எங்களை தன்னை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே தாழ்மையோட தேவ சமூகத்தில் பக்தி வைராக்கியத்தோட அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்கள் உடை நடை பாவனை எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பரிசுத்தமாக உள்ளவராக ஹல்லேலூயா பரிசுத்த சந்ததிகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள் உமக்கு பிரியமில்லாத உமக்கு பரிசுத்தம் இல்லாதது எதுவுமே எங்களுக்கு காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படியே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட, பரிசுத்த சந்ததியாய் காணப்பட ஹல்லேலூயா. எங்களுக்குள் இருக்கிற எம்மோனியரை துரத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பெருமை ஆவியை நாங்கள் எடுத்து போடுகிறோம்.
தேவ சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்ல பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. உடைய கரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. God bless you all. Hallelujah. Praise the Lord.